வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்பொழுதும் ஞாபகம் இருக்கும். இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர், மிக 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 நல்லவர். அந்த நல்ல தெய்வம் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அது மட்டும் நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் பலவீனத்துலேயும் பலத்துலேயும் இருக்கையிலையும் இல்லாமையிலும் இல்லையா, லாபத்துலேயும் நஷ்டத்துலேயும் இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறார். அதனால் சில சூழ்நிலைகள் வரும்போது இயேசு நம்ம கூட இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாருங்கிற இந்த ஆழமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்க மாற்றம் இருக்காது. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆலயத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு அதை முடிச்சுனோடிக்கு. ஏன்னா இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தில் பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் எபிரேய சபைக்கு 1ஆம் நூற்றாண்டில் சில சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று பவுல் எபிரேய சபைக்கு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை சொல்கிறார். நானும் கூட என்ன எபிரேய சபையை உண்டாக்குனது ஒருவேளை பவுலாக கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கேர் எடுக்கிறார் இந்த சபைக்காக. எல்லாம் அவராக தான் இருக்கலாம், ஒருவேளை மற்ற யாராக கூட இருக்கலாம். அதில் நமக்கு அந்த மாற்று கருத்து கிடையாது. சரி, யாராக இருந்தாலும் ஒரு சபை மேலே அவ்வளோ ஒரு ரொம்ப அக்கறையாக அந்த காரியத்தை அவர் சொல்கிறார். ஒரு சபைன்னா அந்த சபைக்காக எவ்வளோ ஒரு பரிதாபப்படுகிற ஒரு தேவ மனிதனாக பவுல் இருக்கிறார். சபைங்கிறது சில பாசஸ்க்குன்னா சபையை கொடுத்ததான கவலையே கிடையாது, சபையை கொடுத்ததான ஒரு மாறமே கிடையாது. அவங்க வாட்டில் சுற்றுறாங்க, அவங்க வாட்டில் போகிறாங்க, அவங்க வாட்டில் செய்கிறாங்க, என்னமோ நடக்குது. ஆனால் சபையை காட்டிலும் தங்களை உயர்த்திட்டு, சபையை காட்டிலும் தங்களை மேன்மையாக்கி, சபையை எப்படி நாசமாக பண்ணாலும் தங்களை அழகுபடுத்தி தங்களை சொகுசான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனால் பவுல் அப்படின்னா இல்லை, சபையில் ஒரு பிரச்சனைங்கும் போது அது அவ்வளோ வருத்தப்படுகிற ஒரு தேவ மனிதனாக காணப்படுகிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி இருக்கோங்கிறது யோசித்து செயல்படும். சரிங்களா? சரி, சபை கூடியவர்களை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு தான் பவுல் நீங்கள் சபைக்கு ஒழுங்காக போகிறீங்களா? சபையை நேசிக்கிறீங்களா? சபைக்குள்ளே இருந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? சபைக்கு உங்களுக்கு இருக்க உறவுகள் மேம்பட்டுருக்கா, இல்லைன்னா அது தடைப்பட்டுருக்கிறதா? நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் சபையில் முன்னால் எப்படி இருந்தீங்க? ஆதியில் உங்கள் சபையோடு கூட, உங்கள் ஊழியரோடு கூட, உங்கள் விசுவாசிகளோடு கூட எப்படி ஐக்கியப்பட்டீங்க? ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் விசுவாசிகளை பார்த்தா பிடிக்கலை, இல்லையா பாஸ்டரை பார்த்தா பிடிக்கலை, சபையை பார்த்தா பிடிக்கலை, ஊழியத்தை பார்த்தா பிடிக்கலை, இப்படி தானே நீங்கள் ஒதுங்கி நின்றுட்டுருக்கீங்க. இதனால லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு? லாபம் பிசாசுக்கு, நஷ்டம் உங்களுக்கு. இதனால் சபைக்கு ஏதாவது நஷ்டமானால் சபை நஷ்டப்படாது, ஊழியருக்கும் நஷ்டம் வரப்போகிறதில்ல, விசுவாசிக்கும் நஷ்டம் வரப்போகிறதில்ல. நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க, உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வரப்போகுது. அதனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் சபையை அலட்சியப்படுத்தி, சபையை தூசித்து, சபையினுடைய அந்த ஒரு மனதை கெடுத்துக்கிட்டு நீங்கள் சபைக்கு ஒரு முள்ளாவே இருக்கணும்னு நினச்சிங்க வச்சுக்கங்களேன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன், சபைக்கு ஒரு முள்ளாவே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அது நம்ம அப்படி நல்லா இருக்கும். சபை வலியும் வேதனையோடு இருக்கும்போது நீங்கள் மட்டும் நல்லா இருந்தீங்களா? இருக்கவே இருக்க முடியாது இல்லைங்களா? நான் எல்லாருக்கும் பொதுவான காரியத்தை நான் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் சபை கூடி வருதலை நீங்கள் விட்டுறாதீங்க, இழந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் வராமல் இருக்கலாம், ஆனால் பார்க்குறவங்க உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே ஒரு மாதிரி உங்களை பார்ப்பாங்க. ஏன் சபை போக மாட்டாங்க, ஏன் உங்களுக்கு என்ன சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களே ஒரு கேள்வி எழுப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன் டைமில். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் செருபாபேல் கட்டின தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயத்தை தான் அழிச்சிட்டாங்களே. சில நாடுகளிலிருந்து வந்த போர்னாலே அது அழிக்கப்பட்டது இல்லைங்களா? செருபாபேல் கட்டின தேவாலயம் அங்கே என்ன இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த ஆலயத்தில் என்ன இருக்குது நான் உங்களுக்கு அதை நான் தெளிவாக சொல்லிவிட்டு நான் ஜோம் பண்ணி நான் முடிச்சிடுவோம். சரிங்களா? அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியணும்னா புரியாது. சரிங்களா? சரி, இப்போ 2வது அதிகாரம்
என்ன ரெண்டு ஆகாய் 2வது அதிகாரம், சரிங்களா, 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆகாய் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று சனியில் கர்த்தர் சொல்லுகிறார். விரும்பப்பட்டவர் வருவார். யாரை குறித்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன் என்று சனியில் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றேன், இந்த தேவனுடைய ஆலயத்தை விரும்பப்பட்டவர் வருவார். விருப்பப்படாதவங்க அது விருப்பப்பட்டவர்ங்கிறது யார் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே சொல்லப்படுது. விருப்பப்படுது சபைக்கு தலையாக இருக்கிறவர், சபையினுடைய சரீரமாக இருக்கிறவர் வருவார். அவங்க மகிமையினால் நிறைவு பண்ணுவேன், சபையை மகிமையினால் நிறைவு பண்ணுவேன். நீ சபைக்குள்ள வந்தால் தான் மகிமை அவனுக்கு கிடைக்கும், சபைக்கு வெளியே இருந்தால் அவனுக்கு மகிமை கிடைக்காது. சரிங்களா? டைமில் நான் வேகமாக முடிக்கிறேன் பாருங்க. 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். அங்கே என்ன இருக்கிறது? மகிமை இருக்கிறது. 2வதாக சமாதானம் இருக்கிறது. அதை நீங்கள் ரொம்ப யோசிங்க. இன்னொரு வசனம் கூட நான் சொல்றேன் பாருங்க. அதே ஆகாய் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே போட்டிருக்குது, நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேர் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். நல்லா கவனிங்க. 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1, ஆலயத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். 2வது, தேவன் ஆலயத்திலே மகிமையாயிருக்கிறார். 3வது, தேவன் ஆலயத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆகவே இந்த ஆலயத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொன்னார், தேவனுடைய பிரியம் உங்களை விட்டு போகுது, தேவனுடைய மகிமை உங்களை விட்டு போகுது, தேவனுடைய சமாதானம் உங்களை விட்டு போகுது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட சமாதானத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த விலையேறப்பட்ட மகிமையை, தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான மகிமையாய் விளங்குகிற தேவ ஆலயம் முன்னால் பிரியமாய் இருக்கிற அந்த பிரியத்தை இழந்து போகாதபடிக்கு சபை கூடியவர்களை விட்டுவிடாமல் சபையை நேசிக்க, சபையிலே காத்திருக்க, சபையினுடைய காரியத்தில் பங்கெடுக்க தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் கண்களையும் மூடி நான் ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. இப்பொழுது கூட உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வாரம் முழுது எங்களை பாதுகாத்தீர், எமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் புதிய ஒரு மாதத்தை நாங்கள் காண கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.